தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டிப்பால். தேங்காய் வெல்லம் வச்சு தஞ்சாவூரில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிட்ட அப்புறம் சின்ன ஜாரில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய ஜாரில் 1 கப் திருவின தேங்காய், அதோட பவுடர் பண்ண பாசிப்பருப்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு 3 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. அதோட 3/4 கப் நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் கரெக்டாக இருக்கும். அதை அரைச்சி வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரியும் சின்ன சின்ன பீஸாக தேங்காவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் நான் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து பேனு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டது. ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தேங்காய் திரட்டிப்பால் இங்கே ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கையில் எடுத்தால் ஒட்டாமல் வரும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்ல, இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த தேங்காய் ஃப்ளேவர் இருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.